இப்போ இருக்கிற சமயத்தில் கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. முதல் டிஷ்ஷாக ஒரு ட்ரிங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விடலாம். அவ்வளோதான், நம்ம ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிஷ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது டிஷ் செய்யலாமா? இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெண்டாவது டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மூணாவது டிஷ் செய்யலாமா? ஒரு பவுல் எடுத்து கேரட்டு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, தேங்காய், வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மூணாவது டிஷ்ஷும் ரெடி. சரி, இப்போ நாலாவதாக மெயின் டிஷ்க்கு போகலாமா? வெள்ளை அவுள் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஊறிச்சு, செய்யலாமா? அவுள் எடுத்து ஊறின அவுளை இதில் போட்டுக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு நாலாவது டிஷ்ஷும் ரெடி. இப்போ அஞ்சாவது டிஷ் செய்யலாமா? உரல் எடுத்துட்டு மிளகு, சீரகம், பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கோங்க. இப்போது புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. இப்போது இடித்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு, பெருங்காயம், லைட்டாக மஞ்சாத்தூள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆறாவதாக எல்லாரும் ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் பார்க்கலாமா? இப்போது வெள்ளை அவுள் எடுத்து தண்ணி தெளித்து ஊற வைக்கலாம். அவுள் ஊறிச்சு, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் ரைஸுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போது லெமன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு. இப்போது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டெசர்ட் பார்த்துடலாமா? இப்போ ஒரு பவுலில் அவல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிக்குங்க. நாட்டு சர்க்கரை போட்டுக்குங்க. ஏலக்காய் போட்டுக்குங்க. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பிளேட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு உப்பு வச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்ச ருசியான மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம செஞ்ச கலர்ஃபுல்லான கேரட் பொரியல் வச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்ச ஆந்திரா ஸ்பெஷல் பச்சை புளி ரசம் ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாரும் செய்யக்கூடிய லெமன் ரைஸ் வச்சுக்கலாம். இப்போது வெயிலுக்கு ஏற்ற தயிர் சாதமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது வடித்த சாதம் மாதிரியே பொல பொலன்னு இருக்கிற அவுள் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு ட்ரிங்க்கு பாரம்பரியான பானகம், அதையும் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம்.
இப்போது நம்ம டெசர்ட்டுக்காக செஞ்ச நாட்டு சக்கரை போட்ட பாயாசம். இப்போது நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மோரும் ரெடி பண்ணியாச்சு. கேஸ் இல்லாமல் ஒரு மீல்ஸே ரெடி ஆயிடுச்சு. என்ன மாதிரி கவலைப்படாத, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.